கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதோடு நான் என்ன செய்வேன்? ஆமாம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நன்றி செலுத்த வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடுங்க எல்லாரும். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கையை தட்டுங்க எல்லாரும். கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் சொல்லுவோமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனது ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. நல்ல கையத்தனை எல்லாரும். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் சொல்லுங்க எல்லாரும். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. இந்த வருஷம் முழுவதும் என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய். கர்த்தர் நம்ம இந்த வருஷம் மறக்கல, என்னை மறக்கவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுங்க பாடுங்க, நல்ல வாயில திறந்து கையை தட்டி எல்லாரும். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஆமே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன். நல்ல நல்ல கையை தட்டி எல்லாரும். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென் ஆமென். எண்ணிலா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை, நன்மை கிருபை என்னும் பின் தொடர செய்தீரே. முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இந்த வருஷம் முழுவதும் ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்தாரே. எல்லாரும் நன்மையும் கிருபையும் நன்மை கிருபையும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதோடு எல்லாரும் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள், எண்ணிலா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல ஆவியோடு பாடுங்க, நல்ல வாயில திறந்து எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே எண்ணில்லா நன்மைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு. செய்தவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை என்றும் கைவிடாத நேசர். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட்டார். அந்த வருஷத்தில் யோசித்து பாருங்க, வருஷ துவக்கத்திலிருந்து நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்திருக்கிறார். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. ஆண்டவர் நம்மை மறக்கலை, ஆண்டவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல அவர். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தின் துவக்க நாள்லேருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்திருந்தார், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தார். அவளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தந்துரினார். தந்தார்னா ஆமேன்னு சொல்லுங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுங்க எல்லாரும். இந்த வருஷம் சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார். நான் தாழ்ச்சி அடையவில்லை, நான் வெட்கப்பட்டு போகவில்லை, நான் தோல்வி அடையவில்லை, எனக்கு நஷ்டப்பட்டு போகலை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் சேர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வறுமை, பல விதமான காரியங்கள் இருந்தாலும் பசுமையான புல்வெளியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். சும்மா எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்துலலாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார், எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ விக்கனம், எவ்வளோ வியாதி, எவ்வளோ பலவீனம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ விதமான போராட்டமான சூழ்நிலை நாம் சென்றிருந்தோம். கர்த்தர் எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தை கொண்டு போனார். யோசித்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தணும்.
நன்றி இல்லாதவளாக போயிடக்கூடாது. நன்றி உள்ளவளாக தேவ சமூகத்தில் நல்ல வாயை திறந்தாதான் கர்த்தர் இன்னும் நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுபோகிறோம். அந்த பாடல் ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரிந்தவர் என்னோட கூட பாடுங்க. தெரியாதவர்கள் இந்த பாடலை கற்றுக்கொண்டு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் ஜெபத்தை, யாபேசின் ஜெபத்தை கர்த்தர், அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஒருவேளை தாமதமாக இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. அடுத்த வருஷத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய ஜெப விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் பாடுற இந்த பாடலை எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் பங்கு பெற்று உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து உங்களை சுத்திகரித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை இந்த வருஷத்தில் செஞ்சிருக்கிறாரு. இனி வருகிற நாட்களும் கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து பாடு. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும். பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிந்து பாட்டு பாடுங்க. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே, ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. சொல்லுங்க. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு ஒரு நாளும். என் நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாறும். மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே, ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. கரங்களை உயர்த்தி. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். சொல்லுங்க. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க. வாயில திறந்து. இதுவரை பாடுங்க பாடுங்க. இனிமேலா பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. இந்த வருஷத்தின் கடைசியில் எங்கள் குடும்பத்தின் மேல, எங்களுடைய பிள்ளைகள் மேல, எங்கள் மேல கிருபையாய் மனமிறங்கு ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. பரிபூர்ண ஜீவன்
ஜோதிகளின் பிதாவே, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? காத்திருப்பு என் சுதியெல்லாம் மாறும். என் காத்திருப்பு வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமா மாறும். மாற்றங்களை உண்டாக்கும். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும் இழந்ததையும் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மேலாய் நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா நன்மை செய்வா. எல்லாரும் இருக்க இடங்கள்ல நம்ம எல்லாம் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் தேவ சமூகத்தில் ஒன்று கூடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுடைய பிரசனத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உரத்த சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டா. இந்த இறுதி நாட்களில் நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்பார். உன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற அவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். இந்த வருஷத்திற்கு ஏற்ற ஜெபம் எல்லாரும் எழுத்திருப்பீங்க. பதில் தாமதமாக இருந்திருக்கலாம். இனி மாறும். இனி அந்த ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது. உன் காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். தேவ சமூகத்தில் காத்திரு. வருஷத்தின் கடைசியில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, பிள்ளைகளே, வாலிபர்களே, வந்திருக்க தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் காத்திரு. உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். பரவாயில்ல, எவ்வளவு நாள் காத்திருந்தா ஒன்றும் ஆயிராது. ஆண்டவர் செய்கிற வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக வரும். வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். இந்த வருஷம் முழுவதும் வறட்சிங்க. இந்த வருஷம் முழுவதும் என் குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபி, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். ஜெபி, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார். உன் சரீரத்தில் பலவீனங்கள், அழுகையின் கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். என்ன ஆண்டவர், என்ன செய்ய போறேனே தெரியல. என் பிள்ளையுடைய வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலங்கள், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். நீ கர்த்தரை தேடு. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடு. என் துதியெல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். நீ துதிச்சா சத்துருவை விட்டு ஓடுவான். நீ துதிச்சா ஜெயம் பெற்றுக்கொள்வாய். ஆராதனை வாயை திறக்கலைன்னா ஒன்றும் நடக்காது வாழ்க்கையில். நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. ஆராதனை வாயை திறக்காமல் சும்மா வாயை அமைதியாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் எதையும் செய்யவே மாட்டார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லுவார். வாயை திறந்து துதிங்க. அதற்காக தான் கர்த்தர் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தான் ஆராதனையில் கொண்டு வந்திருக்கிறார். பிரதர், சகோதரிகள், மேலே இருக்கிறவங்க எல்லாம் சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடாது. வெளியே இருக்கவங்க சும்மா நின்று இருக்கக்கூடாது. துதிக்கணும். நல்லா ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தால் நிரம்புங்க. நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. சொல்லி பேசக்கூடாது, நீங்களே பேசணும். நல்லா ஆவியில் நிரம்பி சகோதரர்கள் நல்ல ஆவியில் நிரம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை, பரிசுத்த ஆவியை தட்டி எழுப்புங்க.
பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடத்தில் அக்கினி எரியணும். வாலிப சகோதர சகோதரிகள் நல்ல கையை தட்டு. சும்மா நிற்க கூடாது. நீ கையை தட்டினாவே ஆவியில் நிரப்பப்படுவாய். கையை தட்டினாலே உன் வியாதி சுகமாகும், உன் பிரச்சனை மாறும், உன் சூழ்நிலை மாறும். பாவத்துக்காக மன்றாடி ஜெபி, அறிக்கை பண்ணு, ஒப்புக்கொடு. நான் செய்த எல்லா அட்டுழியங்கள், நான் செய்த எல்லா பாவ பழக்கங்கள், நான் செய்த பாவ கிரியைகள் இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்க என்று சொல்லி இந்த வருஷத்தின் கடைசியில இயேசுவை நோக்கி ஜெபி. ஜெபி, வாயத்திலிருந்து ஜெபி. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு சும்மா உட்காரக்கூடாது. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கண்ணீரோடு ஜெபி, ஆண்டுட்டு ஒப்புரவாக அறிக்கை பண்ணு. அப்பதான் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆமா, அப்பதான் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சும்மா வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. அறிக்கை பண்ணி உன்னை சரி செய்து கொள். இந்த வருஷத்தின் கடைசியில் நீ மாறணும். உன் பேச்சு மாறணும், உன் சுபாவம் மாறணும், எல்லாமே மாறணும். ஆண்டவருக்கு பிரியமானதான் நீ உன்னை மாற்றிக்கொள். கர்த்தர் உன்னை ஒருபோதும் தனியே விட மாட்டார். கர்த்தர் உன்னை ஒருபோதும் தனியே விட மாட்டார். ஆண்டவருக்கு பிரியமானதை நீ செய்ய கற்றுக்கொள். அறிக்கை பண்ணு, அழு. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் என்ன தெரியுங்களா? அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற வேலை தான். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்யணும், கண்ணீரால் நினைக்கணும், அவர் பாதத்தில் உட்காரணும், அழணும், ஜெபிக்கணும், கதறணும். சும்மா பாட்டை பாடிட்டு அப்படியே கையை தட்டிட்டு போறதல்ல. மன்றாடி ஜெபித்து அழுது ஜெபிங்க. வருஷத்தின் கடைசியில் எத்தனையோ பேருக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியல. உங்களையும் என்னை கர்த்தர் நினைத்து தேவ சமூகத்தில் கொண்டு நிறுத்திருக்கிறாரு. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். யோசித்து பாருங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட்லாம் மறித்துட்டாங்க, வியாதியில் மறித்து போயிட்டாங்க. சிலருக்கு கை உடஞ்சி போச்சு, சில கால் உடஞ்சி போச்சு, சில நாள் பேச முடியல. உனக்கு எல்லாமே இந்த நாள் இருக்குது. ஏன் துதிக்க முடியல? ஏன் பாட முடியல? ஏன் பாட முடியல? பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படணும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படணும். சகோதரர்கள் கையை கட்டி நிற்கவே கூடாது. சகோதரிகள் அங்கேயும் பார்க்காதீங்க. சகோதரிகள் சும்மா இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் நல்ல வாயை தர. உனக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சாரு. உன் ஸ்டடீஸில், உன் படிப்பில், உன் பண தேவையை சந்திச்சாரு. உன் குடும்பத்துடைய பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நல்ல மாப்பிள்ளையை கொடுத்தாருல, நல்ல பெண்ணை கொடுத்தாருல, நல்ல சபையை கொடுத்தாருல, நல்ல ஊழியர்களுடைய ஐக்கியத்தை கொடுத்தாருல. எப்படி உன்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுது? சகோதரர்களே, நீ செய்கிற வேலையில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்தாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எத்தனையோ பேர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மரித்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து. ஆனால் உனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார், உனக்கு பலன் கொடுத்துருக்கிறார். உன்னால் எப்படி வாயை திறந்து பாட முடியல? உங்களால் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியாம இருக்குது? என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். சொல்லுங்க எல்லாரும். என் காத்திருப்பு ஒரு நாளும். சொல்லுங்க சொல்லுங்க. என் ஜெபமெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு முடிவு உண்டாக போகிறது. என் ஜெபமெல்லாம், என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும் மாறும். என் காத்திருப்பு வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும். என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும் மாறும். மாற்றங்களை உண்டாக்கும். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும். இந்த வருஷம் என்ன இழந்தீங்க யோசித்து பாருங்க. நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மேலாய் மேலாய் நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வா. நினைப்பதற்கும். சொல்லுங்க எல்லாரும், அறிக்கை பண்ணுங்க. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் இனி வருகிற நாட்களில் நன்மை செய்வா.
கரங்களை உயர்த்துவோமா எல்லாரும்? பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. இந்த வருஷத்துல என் மேல மனங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல, வருஷ இறுதி கடைசி நாட்களிலே மனமிறங்கும் பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார்? செய்ய மாட்டாரு. இதுவரை நன்மை செய்தவர் கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்தாரே. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். அறிக்கை பண்ணாதான், பாடாதான். சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம் மாறணும்னா பாடணும். என் காத்திருப்பு ஒரு நாளும் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும். என் துதியெல்லாம் சோர்ந்து போகாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கண்ணீரோடு விசுவாசத்தாலே ஜெபித்ததையும் நல்லவரே வல்லவரே ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும், ஆராதனை. வருஷத்தின் நாட்களிலே நல்லவரே, வருடம் முழுவதும் நமக்கு நல்லவராய் இருந்தாரே, நல்லவரே. ஓ ஆராதனை. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் ஆராதனை. என் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள், எத்தனை உம்மை பிரியேன் ஐயா, எத்தனை இந்த வருஷத்துல எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள். ஆண்டவரை பிரிஞ்சீங்களா? உம்மை பிரியேனப்பா. சித்தமே செய்து சித்தம் செஞ்சீங்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றீங்களா? அந்த வருஷத்துல யோசித்து பாருங்க. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து சகோதரனே சகோதரியே, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நெருக்கப்பட்டே அல்லப்பட்டே நேசனே. சொல்லுங்க எல்லாரும், நெருக்கப்பட்டு. இந்த வருஷத்துல நெருக்கப்பட்டீங்களா? பலரால தள்ளப்பட்டீங்களா? ஆனாலும் ஆண்டுடைய அன்பின் கரம் நம்மை அணைத்தது. காதரினே கைவிடப்பட்டு காதரினே கத்தரினை தேற்றினா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர்? கத்தனி தேற்றினே. நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு நேசடி. சகோதரர்கள் சத்தமே இல்லை, நல்ல வாயை தரங்களே. நேச நீர் அணைத்து கைவிடப்பட்டு காதரினே. கத்தரின் ஜபத்தை கேட்டாரே, என்னை தேற்றினரே. கத்த
என் இயேசு ராஜாவுக்கே ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. என்னையோடு வாழ்பவர்க்கே, என் கூடவே ஆண்டவர் வாழ்ந்தார். என்னை தனியே விடல, கைவிடல, வெட்கப்படுத்தல. என் இயேசு ராஜாவுக்கே இத என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரா. கிரகிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே ஆரா. ஓஹோ, கிரகிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை. எல்லாரும் சேர்ந்து கிரகிக்க முடியா காரியம் செய்தே சர்வஞானியே உம்மை. சொல்லுங்க சொல்லுங்க. கிரகிக்க முடியா சர்வஞானியே, உங்க கைகள் இந்த வருஷத்துல இயேசுவால் கூடாதது சொல்லுங்க. வாயில தந்தையில உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும். டாக்டர்ஸால முடியாதத, ஜனங்களால் முடியாதத, மனுஷர்களால் முடியாதது இந்த வருஷத்துல முடியும்படி கர்த்தர் செய்தாரே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல யோசித்து பாருங்க. உன் ஜீவியத்துல, உன் வாழ்க்கையில யோசித்து பார்த்து கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு பாடுங்க. எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாது இல்லை. 107வது சங்கீதத்தில் 30ஆம் வசனத்தில், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 107வது சங்கீதம் 28, 29, 30 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த வருஷம் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்களா? உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஊழியர்களாக எங்களுக்கு சிலருடைய குடும்பத்தின் நிலைமையை தெரியும், சில பிள்ளைடைய நிலைமையை தெரியும். என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் பல ஆபத்துகள், பல விதமான தவிப்பு, வேதனை, துக்கம், கண்ணீர், சோர்வுகள், பலவீனங்கள், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், பலவிதமான பாரங்களில் நாம் எல்லாரும் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை கத்த நீங்களாக்கி இந்த வருஷத்தில் விடுவித்திருக்கிறான்னு சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை கத்தர் விடுவித்திருக்கிறார். கத்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவித்திருக்கிறார், பிரச்சனையிலிருந்து விடுவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குது. இந்த வருஷத்தில் எல்லா அலைகள் அடங்க போகுது. உன் குடும்பத்தில் போராடுகிற அலைகள், கொந்தளிப்புகள், கர்த்தர் இந்த வருஷ இறுதியில் அதற்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அதற்கு உன் படகுல கர்த்தர் இருக்கணும். உன் குடும்பத்தில் கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் செய்யணும். பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்குள்ளே இருந்து செயல்படணும். நீ செயல்பட்டீங்கன்னா உன்னுடைய தத்தளிப்பாக போயிட வாழ்க்கை. குடும்பத்தையும் அதை தான் சொல்கிறேன் நான். உங்கள் குடும்ப தலைவர்கள், தலைவிகள் தேவனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் கொந்தளிப்பை அமர்த்துவார், அலைகள்லாம் அடங்கும், பேசுகிற நாவை கட்டி போடுவார். குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள், குடும்பத்துக்கு உள்ளே உட்கார்ந்து கோலபம் பண்ணுற ஆட்கள் எல்லாம் கர்த்தர் அமைதியாக உட்கார வச்சிருவார். சபைக்குள்ளே குழப்பம் பண்ணுற ஆட்கள், ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிற வாய்களை கர்த்தர் அடக்குவார். மற்ற ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாசிகள் விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் விரோதமாக பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் கொந்தளிப்பை அமர்த்துவார். வாலிப பிள்ளைய அங்கங்கே தத்தளித்து ஓடிட்டுருக்குற வாலிப பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப பாரம். சபையில்
நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க எனக்கு தெரியாது. யூத்ஸ், நான் எவ்வளவோ இந்த வருஷத்தில் என்னென்னலாம் செய்யலன்னு விருப்பப்படுறேன். சிலர் வந்து பங்கு பெறுறாங்க, சிலர் வர்றதில்லை. பல சாக்கு போக்குகள் சொல்லி யூத்ஸ் எஸ்கேப் ஆகிறது தான் பார்க்குறாங்க. எனக்கு வாலிபர்கள் உதவியாக இருக்கணும். ஊழியத்தில் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்தின் பாதையில் பழக்க வைக்கணும். நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஊழியம் செஞ்சால் தான் கர்த்தருடைய கனம் பண்ணுவார். பெருக்கிறது ஒரு ஊழியம்தான், பாடுறது ஊழியம்தான், ஊழியரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து ஒரு ஊழியம்தான். வாலிப பிரியாத்தில் கர்த்தரை நினைச்சா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் நீ எப்படி இருந்தா யோசித்து பாரு. சபைக்கு வர்றது லேட்டு, சபையை கனம் பண்ணுறதில்லை, எந்த ஜபத்துக்கு வரதில்லை. வாலிப பிள்ளைகள் மேலே உட்காந்துருக்கிறது எல்லாம் கீழே வரணும். இப்போ எல்லாருமே எப்படி உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்? எப்படி உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? ஏன் வேலை கிடைக்கல? ஏன் உனக்கு திருமணம் ஆகலை? இன்னும் நீ சரியாகலை. பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளுத்து வாங்குறதில்ல, பைபிளில் சொல்கிற மாதிரி. அதனால தான் இப்போ எல்லாம் கண்ணீர், இப்போ வேதனை, கஷ்டம், பிள்ளைகளுக்கு கொடுத்ததான பாரம். சிறு வயதில் அடித்து வளர்த்துருந்தா அந்த பிள்ளை ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒழுங்கில் அவங்கள வளர்த்துருந்த அந்த பிள்ளைகள் வருஷத்தின் கடைசியில் நல்லா இருந்திருப்பாங்க. எதிர்காலங்கள் நல்லா இருந்திருப்பாங்க. வேலை செய்த பிறகு நல்லா இருந்திருப்பாங்க. திருமணமாகி நல்லா இருந்திருப்பாங்க. எல்லாம் பிரிஞ்சு போய் வந்து உட்காந்துருக்குறீங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு, பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறது உங்களுக்கு. அப்படி போதிச்சு வளர்ச்சிங்களா பெற்றோர்? நல்ல காசை கொடுத்து, நல்ல பிஸ்னஸை கையில் கொடுத்து, வேலையை வாங்கி கொடுத்து, அதை கொடுத்து தான் வேலையே தவிர ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் சில பெற்றோர்கள் தவறு இருக்கிறனால தான். புரிஞ்சுக்கோங்க. குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல. கொந்தளிப்பை அமர்த்துவார், அதன் அலைகள் அடங்கோ. 30ஆம் வசனத்தில் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எத்தனை பேர் சந்தோஷப்பட போறீங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஏன் நடக்கலை, ஏன் இது அதெல்லாம் இல்லை, இனிமேல் நடக்கும். நீ சரியாக இருந்தால் நடக்கும். முற்றுப்புள்ளி வைப்பார். சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அதுதான் அந்த வருஷம் முழுவதும் ஒரு கப்பல் பிரயாணம் தான் நமக்கு. இப்போ நல்ல வருஷ கடைசியில் துறைமுகத்துக்கு வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ நாட்களாக பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்கு போக முடியல. ஆவிக்குரிய ஜீவன் சரியில்லை. 2 பேர் தான் உள்ளே போனாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க நீங்கள்லாம்? முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இந்த வருஷ கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த இறுதி ஞாயிறு ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி இருந்தீங்க யோசித்து பாருங்களேன். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். அம்மா அப்பா பேச்சு கீழ்ப்படியாமல் இருந்தியா? மன்னிப்புகள் ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடணும். எல்லாரும் சிறு பிள்ளைங்க எல்லாரும் ஆராதனை வந்துட்டு பாடுறதில்ல, கையை தட்டுறதில்ல, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. கண்ணை மூடி ஜெபிச்சு அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்காம போய் பேசிட்டு அப்பாவுக்கு பாக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு போகிற வேலை, அப்பா அம்மாட்ட சொல்லாமல் அங்கேயும் சுற்றுறது. மன்னிப்பு கேளு அப்பாட்ட, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. உங்கள் அப்பா அம்மாட்ட போய் இந்த நாளில் மன்னிப்பு கேட்கணும். இந்த வருஷம் நான் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருமா, உன்னை நான் அள வச்சுட்டப்பா, உங்களை நான் அள வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்த தப்பு தான். முதலாவது உங்கள் ஏசப்பா காலை பிடிச்சி அழு. அடுத்தது உங்கள் அப்பா அம்மா பிடிச்சி அழுது ஜெபித்து, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. புருஷரே, தகாத வார்த்தை, கெட்ட வார்த்தையில் உன் பொண்டாட்டி மனைவியை திட்டி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி காயப்படுத்தி என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க. சபையில் நடக்கிறது. சிலர்லாம் போய் மன்னிப்பு கேளு. இந்த வருஷ கடைசியில் ராபோஜனத்தை பங்கு பெறாது. இல்லாட்டி அடிக்கிற புருஷர்கள் அடிக்கிறீங்க. சிலர் மனைவிகள், சிலர் வார்த்தையினாலே புருஷனை கொல்றீங்க. எல்லாம் ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு வருஷ கடைசியில் உட்காரணும். சும்மா அந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் உட்காந்து பாட்டை பட்டு பாஸ்டர் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாரு, அதுக்காக வந்துட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. மனம் மாறணும், மனம் திரும்பி உள்ளே வரணும். வருஷ கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் உள்ளே வரும் பொழுது எல்லாரும் 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 மனம் திரும்பணும். எல்லாரும் ஊழியர்களாக எங்களையும் கர்த்தர் அநேக காலத்தில் மனம் திரும்ப சொல்கிறாரு. எங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசி கொண்டு தான் இருக்கிறார். பிரசங்கம் எடுக்கும் பொழுதும் காத்திருக்கும் பொழுதும் எங்களோடு கூட பேசுகிறாரு. சபையில் இருக்க ஒவ்வொருவரும் திருந்தணும். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எந்த ஊழியக்காரனும் பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த விசுவாசியும் பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதை எத்தனை பேர் உணர்றீங்க? எல்லாரும் மனப்பூர்வமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கிறது இல்லை.
ஏன் இன்னும் எதுவுமே நடக்கலையா? தேவையில்லாத வார்த்தை பேசுறது. வயசானவங்க வாயின் வார்த்தைகளில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. சகோதரிமார்கள் வாயினால தான் கெட்டு போறீங்க. குடும்பத்தில் பல காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு சகோதரிகள் வாய் அமைதியாக இருந்தாலே போதும். உன் நாவு தான் சரியில்லை, அதை குறித்து இங்கே குறித்து இப்படி பேசுறது அதை பேசுறது. எப்போ நிறுத்துறியோ அப்போ தான் உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி ஒருவருக்கு ஒருவர் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் சுத்திகரித்து கொள்ளுங்க. நாடின துறைமுகத்தில், அந்த கானானில், அந்த பரம எருசலேமில் உங்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். இறங்குங்க ஆண்டவரே, இறங்கும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். 1000 தலைமுறை மட்டும் ஜெபிக்கிறீங்களா? நான் சொல்ல அப்படி அமைதியாக தூங்கக்கூடாது, உட்காந்துங்க. நான் என்னென்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே 6-10 சிறு பிள்ளைகள் எல்லாரும் பெரிய எல்லாருமே ஒப்பு கொடுத்து அழணும் ஆண்ட சமூகத்தில். அங்கேயும் போய் அழறதை விட்டுட்டு தேவ சமூகத்தை அழுங்க. எத்தனையோ மணி நேர கணக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காடுறீங்க, எத்தனையோ மணி நேர கணக்காக பிள்ளைகளுக்காக ஸ்கூலில் காலேஜில் வெயிட் பண்ணுறீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆண்டவர் பலன் கொடுத்துருக்காருல்ல. பணம் கொடுத்துட்டா ஆண்டவர் மறந்துடுறது. நல்ல செல்வ செழிப்பு வந்துச்சுன்னா எல்லாம் ஆண்டவர். அபிஷேகம் இல்லை, பாடலும் இல்லை, துதியும் இல்லை, சபையில் ஆராதனை இல்லை. உங்கள் காரியம் நடக்கினா மட்டும் ஊழியக்கார் வீட்டுக்கு வரணும். இனி அப்படி நடக்காது. அடுத்த வருஷத்துலாம் சரியாக சபைக்கு ஒழுங்காக வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய பந்தியில் தேவ ஊழியருடைய இணைந்து ஐக்கியத்தில் சபை ஒழுங்குக்குள்ளே இருந்தால் தான் ஊழியர்கள் வந்து செயல்படுவார்கள். இந்த வருஷத்தில் எல்லாம் மாறும் சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. 2 கரங்களை கை நேராக ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அழுது உட்காந்துருக்குறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறாருங்க. மாறுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 2 கரங்களை உயர்த்தி, என் ஜெபமெல்லாம் பதிலா, என் காத்திருப்பு வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும், என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலா நன்மை செய்வா. நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடா என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்பு வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. அழுது கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஜெபத்தின் ஜெய் தந்தருளோ. கரங்களை உயர்த்தியல் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ. ஜெபத்தின் மேன்மை வருஷ இறுதியில் அடுத்த வருடம் காண செய்வார். ஜெபத்தை கேட் எங்கள் தேவா. ஜெபத்தின் வாஞ்சை. தாழ்மையுள்ள ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஜெபத்திலே தரித்திருந் இந்த வருஷ இறுதியில தரித்திருங்க. ஜெபத்தின் மேல் ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே
சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே நம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஆமென். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் பேசுகிற தெய்வம், நீங்களோடு பேசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டு நடத்தி வழிநடத்தி எங்களோடுவே இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி கைப்பிடித்து நீர் எங்களை நிலைநிறுத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நன்றியுள்ள இருதயத்தை எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தாரும். நன்றி இல்லாத யாராக இருந்தாலும் அவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நீ தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும். இதனால் ஆராதனை பொறுப்படுத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்துவீராக இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கிருபை அல்லவோ,